கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார், சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதாவது முக்கியமாக ஒரு குடும்பத்துக்கு தேவை சமாதானம். சமாதானமாக இருங்கள், சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன இயேசு, நீங்கள் சமாதானமாக நீங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா உடனே ஒப்புரவாயிருங்க. அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானம் இருந்தால் தான் ஆசீர்வதிப்பார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமே ஏற்றதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் ஜெபத்தை கேட்டு அற்புதம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சமானமாக இருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். புருஷன் பொஞ்சாதி, கணவன் மனைவி ஒருமனமாக இருங்க, சமானம் இருங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க. 2 பேரும் கையை பிடிச்சி ஜெபிச்சு பாருங்கள், கையை பிடிச்சி துதிச்சு பாருங்கள். தேவ மையம் உங்கள் மேலே இறங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையாலே, தேவ பலத்தாலே, தேவ சமானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே, இவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருங்கும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.